கண்ணீர், வியர்வை, கடல் நீர் இந்த மூணுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அறிவியல் படி பார்த்தா இது மூணுமே உப்பு நீர் தான். ஆமா, கரெக்ட். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது மூணுமே நம்மள சுக்குநூறா உடைக்கிற அல்லது முழுமையா குணப்படுத்துற ஒரு பெரிய ஆற்றல் கொண்டவ. கண்டிப்பா, அது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. சோ இன்னைக்கு நம்ம ஆழமான பகுப்பாய்வுல எதை பத்தி பேச போறோம்னா, பிரியானா வீஸ்ட் எழுதின சால்ட் வாட்டர், அதாவது உப்பு நீர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட குறிப்புகளை பத்தி தான். நீங்க உங்களை ஒரு பழுதான இயந்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டு தினமும் உங்களை நீங்களே சரி செய்ய போராடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பிம்பத்தையே நம்ம சுக்குநூறா உடைக்க போறோம். இது ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் கிடையாது. ஹீலிங், அதாவது குணமடைதல் பத்தி நாம கட்டமைச்சு வச்சிருக்க அத்தனை பொய்களையும் இது உரிச்சு காட்டுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போலாம் நம்ம எல்லாருமே ஒரு முடிவில்லாத ஒரு ஓட்ட பந்தயத்துல தானே ஓடிட்டு இருக்கோம். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், புதுசா கத்துக்கணும், நம்மள நாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு ஒரு பெரிய சுமையை தூக்கி தலையில வச்சிருக்கோம். ஆமா, அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு நாம ஏற்கனவே முழுமையானவங்க தான் அப்படிங்கறத ரொம்ப நேர்மையா இந்த புத்தகம் பேசுது. வழிகளை எப்படி ஏத்துக்கிறதுன்னு ஒரு புது கோணத்தையே இது காட்டுதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எனக்கு அந்த உப்பு நீர் தத்துவமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த அம்மா சொல்லுவாங்களே, உன்னோட உடம்புலேருந்து வர்ற வியர்வை, கண்ணீர், கடல் நீர் எல்லாமே உப்பு நீர் தான். எது நம்மளை குணப்படுத்துதோ அதுவும் உப்பு நீரை உருவாக்குது, எது நம்மளை உடைக்குதோ அதுவும் உப்பு நீரை உருவாக்குது அப்படின்னு. நிஜமாவே அது ஒரு பிரமாதமான வரி. இங்க நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உடம்பும் மனசும் இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ நம்ம பெருமூளையில பாத்தீங்கன்னா சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. பால் வீதியில இருக்கிற நட்சத்திரங்களை விட இது அதிகம்னு அறிவியல் சொல்லுது. ஓ வாவ், கேக்குறப்பவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு மாபெரும் பிரபஞ்சம் எப்படி செயல்படுதோ அப்படிதான் நீங்களும் செயல்படுறீங்க. பிரபஞ்சத்துல 2 வெற்றிடங்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதற குழப்பங்கள் இருக்கு, அதே சமயம் ஒரு தொடர்ச்சியான விரிவாக்கமும் இருக்கு இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா நம்ம மூளைக்குள்ள நடக்கிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், 2 தருணங்கள், இதெல்லாமே பிரபஞ்சத்தோட இயற்கையான நிகழ்வுகள் மாதிரிதானா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறதுன்னா பிரபஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நாம சொல்றதில்ல. அது இயற்கையோட ஒரு அங்கம். ஆமா, யாரோ அப்படி சொல்றதில்ல. ஆனா நமக்கு ஒரு வலி வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது மட்டும் ஏன் நான் உடைஞ்சிட்டேன், என்னகிட்ட ஏதோ குறை இருக்கு, நான் பழுதாகிட்டேன்னு நினைக்கிறோம். நாம இயற்கையிலிருந்து வந்தவங்க இல்ல, நாம தான் இயற்கை அப்படிங்கறதையே நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். அப்படியா இருந்தா ஏன் நம்மள நாமே ஒரு மிஷின் மாதிரி பார்க்க பழகிட்டோம்? இப்போ சோஷியல் மீடியாலாம் திறந்தாலே உங்களை எப்படி மேம்படுத்துறது, அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுன்னு ஏகப்பட்ட அட்வைஸ் கொட்டி கிடக்குதே. அதுதான் நாம வாழ்ற இந்த சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. லாபத்தை மட்டுமே மையமா வச்சிருக்க ஒரு கட்டமைப்பு நீங்க முழுமையற்றவங்கன்னு உங்களை நம்ப வைக்கிறதுல தான் ரொம்ப குறியா இருக்கு. ஆமா, ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்குறாங்க. பிரியானா வேஸ்ட் இது ஒரு அற்புதமான வரியில சொல்றாங்க. ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்களே ஓடுறது. ஆனா கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நீங்களாகவே மாறுவது. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. அப்போ நான் என்னையே மேம்படுத்திக்க நினைக்க கூடாதா? இப்போ என் கோவத்தை குறைக்கணும் அல்லது நேர நிர்வாகத்தை சரி செய்யணும்னு நினைக்கிறது தப்பா? அப்போ சுய முன்னேற்றம் அப்படிங்கறதே ஒரு மாயையா? இல்ல, அப்படி புத்தகம் சொல்லல. நீங்க ஏன் அதை செய்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஓ, அந்த நோக்கம் முக்கியம்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க உங்களையே வெறுத்து நான் ஒரு உபயோகமே இல்லாதவன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில அதை செய்றீங்களா, இல்ல நான் ஒரு முழுமையான மனுஷன், இது என் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் அப்படின்னு நினைச்சு செய்றீங்களாங்கிறது தான் வித்தியாசம். புரிஞ்சுது. நம்ம கிட்ட இருக்கிற விரிசல்களை, வலிகளை ஒரு குறையா நாம பார்க்க கூடாது. அதுவே ஒரு அழகான டிசைன். அதாவது உங்க விரிசல்களே உங்களுக்கான வடிவமைப்புன்னு நீங்க உணரணும். வாவ், எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இதை கேட்குறப்போ எனக்கு அந்த மொசைக் கலைப்படைப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நாம கீழே விழுந்து உடைஞ்ச ஒரு மொபைல் ஃபோன் ஸ்கிரீன் மாதிரி நம்மள பார்க்குறோம். ஆமா, ஸ்கிரீன் உடைஞ்சா அது பழுதுதான். கரெக்ட். ஆனா மனித மனம் அப்படிங்கிறது பல வண்ண கண்ணாடிகளால நேர்த்தியா உருவாக்கப்பட்ட ஒரு மொசைக் ஆர்ட் மாதிரி. அந்த கண்ணாடிகளுக்கு நடுவுல இருக்கிற விரிசல்கள் தான் அந்த படைப்புக்கே ஒரு அழகை தருது. அந்த விரிசல்கள் வழியா தான் வெளிச்சம் உள்ள வருது இல்லையா? ரொம்ப ரொம்ப அருமையான ஒப்பிடுது இது. அந்த விரிசல்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறது அந்த முழுமையான கலையையே அழிக்கிறதுக்கு சமம். நாம சந்திச்ச காயங்கள், ஏமாற்றங்கள் தான் நம்மளோட தனித்துவத்தையே உருவாக்குது. சோ நம்மள தொடர்ந்து ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு பொருளா பாக்குறது நிறுத்தும் போதுதான் நமக்கான உண்மையான அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்றீங்க. 100% உண்மை. சரி, இப்போ நாம நம்மள ஒரு பழுதான மிஷின் மாதிரி பாக்குறது நிறுத்திட்டோன்னு வைப்போம். இது மத்தவங்க கூட நாம வச்சிருக்க உறவுகளை எப்படி பாதிக்கும்?
ஏன்னா நாம நம்மள குறைபாடு உள்ளவங்களா நினைக்கும்போது காதலையோ இல்ல வாழ்க்கை துணையையோ நம்மள சரி செய்ய வர்ற ஒரு மெக்கானிக் மாதிரி தானே பாக்குறோம். ஆமா, அதுதான் பல உறவுகள்ல வர்ற முதல் பிரச்சனை. நம்ம கிட்ட இல்லாத ஒன்னையும் நாம சரி செய்ய முடியாத ஒன்னையும் இன்னொருத்தர் வந்து பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப தப்பு. அப்போ அந்த சோல்மேட், ஆத்மார்த்தமான உறவு அப்படிங்கிற வார்த்தையவே நாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா முழுமையா தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்போ படத்துலயும் பாட்டுலயும் சொல்ற மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க் வரணும், ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அப்போ பொய்யா? ஒருத்தரை சந்திச்ச உடனே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு பழக்கமான உணர்வும் வந்தா அதுதானே சோல்மேட்கான அடையாளம். இது ரொம்ப வருஷமா நாம நம்பிட்டு வர ஒரு விஷயமாச்சே. இதுதான் நாம செய்யற மிகப்பெரிய உளவியல் பிழைன்னு இந்த புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உடனடியா ஒருத்தரை பார்த்ததும் ரொம்ப பழக்கமான உணர்வோ ஒரு கம்ஃபர்ட் ஃபீலோ வந்தா அது ஆத்மார்த்தமான காதல்னு அர்த்தம் கிடையாது. நிஜமாவா? பின்ன அது என்ன உணர்வு? பல நேரங்கள்ல அது நம்ம கடந்த கால காயங்களோட இல்ல நம்ம குழந்தை பருவத்துல நாம சந்திச்ச ஒரு பாதுகாப்பற்ற உறவோட சாயலா இருக்கலாம். ஓ மை காட், இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே. ஆமா, மனித மனம் எப்பவுமே தனக்கு பழகுன ஒரு வலிய பழகுன ஒரு ட்ராமாவை திரும்ப திரும்ப தேடி போகும். அதத்தான் நம்ம கெமிஸ்ட்ரி இல்லனா ஸ்பார்க்னு ரொம்ப தப்பா நம்பிட்டு இருக்கோம். அப்படியா இருந்தா உண்மையான ஆத்மார்த்தமான உறவு எப்படிதான் இருக்கும்? உண்மையான உறவு அப்படிங்கிறது உடனடியா வசதியை தர்றதில்ல. உங்க கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கைய ஒரு வீட்டை மெல்ல மெல்ல உருவாக்குறது தான். அப்போ ஆரம்பத்துல அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீல்லாம் இருக்காதா? ஆரம்பத்திலேயே பெரிய வானவேடிக்கைகள்லாம் இருக்காது, ஆனா ஒரு ஆழமான அமைதி இருக்கும். பிரியானா வீஸ்ட் இத ரொம்ப அழகா சொல்றாங்க. நீங்க உங்க துணைய பத்தி மத்தவங்க கிட்ட குறை சொல்ல மாட்டீங்க, மாறாக உங்களோட எல்லா குறைகளையும் கவலைகளையும் அவங்க கிட்டயே நேருக்கு நேர் கொட்டுவீங்கன்னு. வாவ்! அதாவது மத்தவங்க கிட்ட போய் புறம் பேசுறதுக்கு பதிலா அவங்க கிட்டயே ஓப்பனா பேசுறது. ஆமா, மத்தவங்க கிட்ட பேசுறது ஒரு தற்காப்பு முறை. ஆனா உண்மையான உறவுல ஒரு இயல்பான ஃப்ளோ இருக்கும். அங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ எனக்கு அந்த புத்தகத்துல வந்த ஒரு சுவாரஸ்யமான வரி ஞாபகத்துக்கு வருது. அவனை விட என்னோட உறக்கம்தான் முக்கியம்னு நான் முடிவு பண்ண அந்த முதல் இரவுல தான் என்னைய நான் உண்மையா நேசிக்க தொடங்கினேன் அப்படின்னு ஒரு வரி வரும். ஆமா, ரொம்ப ஆழமான வரி அது. இதோட அர்த்தம் என்ன? ஒருத்தரை நேசிக்கிறதுனா அவங்களுக்காக தூக்கத்தை தொலைக்கிறது, விடிய விடிய பேசுறது, நமக்கான தேவைகளை தியாகம் பண்றதுன்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் காதலுக்கு நம்ம கொடுத்திருக்கிற ரொம்ப ஆபத்தான பிம்பம். உறக்கம் முக்கியம்னு நினைக்கிறது சுயநலம் கிடையாது, அது வந்து சுய அன்பு. கரெக்ட், செல்ஃப் லவ். தற்காலிகமான ஒரு நபர் தர்ற அந்த எமோஷனல் ஹைக்காக உங்களோட அடிப்படை தேவையே அழிச்சுக்கிறது காதல் கிடையாது. அது ஒரு வகையான சார்பு நிலை, ஒரு டிபெண்டன்சி, அவ்வளவுதான். ஓ, அப்போ நாம நம்மள நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான காதலுக்கும் ஒரு நபர் மேல நாம வச்சிருக்கிற போதைக்கும் உள்ள வித்தியாசத்தையே கண்டுபிடிக்கிறோம். சரியா சொன்னீங்க. தன்னையே முழுமையா நேசிக்கிற ஒருத்தரால தான் இன்னொருத்தரையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுதந்திரமா நேசிக்க முடியும். ஒரு நிமிஷம், இப்போ காதல்ல நாம உணர்வுகளுக்கு தானே அதிக முக்கியத்துவம் தரோம். என் மனசு சொல்றத நான் கேட்கிறேன்னு சொல்றதானே வழக்கம். காதல் மட்டும் இல்ல, வாழ்க்கையோட பல முக்கிய முடிவுகளையும் நாம உணர்ச்சிகள் அடிப்படையில தானே எடுக்கிறோம். ஆனா நீங்க உணர்ச்சிகளை விட லாஜிக் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, சொல்றேன். அப்படியானா நாம நம்ம உணர்வுகளை முழுமையா நம்பக்கூடாதா? நம்ம உள்ளுணர்வு எப்பவுமே சரியான பாதையை தான் காட்டுதுன்னு நாம நினைக்கிறோமே. இது ஒரு மிக முக்கியமான கட்டம். உங்க உணர்வுகளை எல்லாத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு பிரியானா ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க. இது நாம கொஞ்சம் ஆழமா உளவியல் ரீதியா பார்க்கணும். சரி, சொல்லுங்க. நாம பல நேரங்கள்ல நம்மளோட பயத்தையோ இல்லனா நம்மளோட பதற்றத்தையோ உள்ளுணர்வுன்னு தப்பா பேர் வச்சுக்கிறோம். இத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஏன்னா பயத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? ரெண்டுமே உடம்புக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதற்றத்தை தானே கொடுக்குது. இல்ல, உள்ளுணர்வு அப்படிங்கிறது அடிப்படையில ரொம்ப அமைதியானது. அது எந்த விதமான அவசரமும் இல்லாம ஒரு தெளிவான முடிவை உங்களுக்கு சொல்லும். ஆனா பயம் அப்படிங்கிறது ரொம்ப சத்தமானது, அது உங்களை ரொம்ப குழப்பும். ஓகே, புரியுது. பல நேரங்கள்ல நீங்க ஒரு புது வாய்ப்பு பார்க்கும்போது வர்ற அந்த பதற்றம் எதிர்காலத்தை பத்தின பயமா இருக்காது. அது உங்க கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச ஏதோ ஒரு தோல்வியோட எச்சரிக்கையா கூட இருக்கலாம். பல காயங்கள் நம்ம நரம்பு மண்டலத்துல இன்னும் இருக்கிறதால அது இத செய்யாதவனுக்கு ஆபத்துன்னு கத்துதுன்னு சொல்றீங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. இத உணர்வு பூர்வமா மட்டும் பார்த்தா நாம அப்படியே முடங்கி போயிடுவோம். இங்கதான் லாஜிக் தேவைப்படுது. வாவ், சூப்பர். இப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அதாவது உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு காரோட சென்சார்கள் மாதிரி வச்சுக்குவோம். வழியில ஒரு தடை வந்தா அது சத்தம் போட்டு எச்சரிக்கும். கரெக்ட். ஆனா அந்த சென்சார்கள் சொல்ற திசையிலேயே காரை திருப்பிட முடியாது இல்லையா? சென்சார்கள் வெறும் அலர்ட் பண்றதுக்கு மட்டும்தான்.
அந்த காரை ஓட்டுற ஸ்டீரிங் அப்படிங்கிறது லாஜிக் அப்படிங்கிற அறிவுபூர்வமான கைகளில் தான் இருக்கணும். சென்சார்கள் தகவல் தருது, ஆனா ஸ்டீரிங் தான் காரை எங்க கொண்டு போறதுன்னு முடிவு பண்ணுது. ரொம்ப ரொம்ப சரியான விளக்கம் இது. இப்போ உணர்ச்சிகள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு செய்தி இருக்கு. அது நமக்கு கிடைக்கிற ஒரு வகையான ஃபீட்பேக், அவ்வளோதான். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல கோபம் வருதுன்னா அதோட அர்த்தம் ஏதோ ஒண்ணு மாற்றப்படணும், உங்களுக்கான எல்லைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அதே போல பதற்றம், ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது நீங்க நிகழ்காலத்துல இல்லாம கடந்த காலத்திலயோ அல்லது எதிர்காலத்திலயோ சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பாட்டுது. அப்போ பயம் பயம் வருதுன்னா நீங்க எதையோ ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க, அதை இழக்க விரும்பல அப்படிங்கறத அது குறிக்குது. அப்படியானா அந்த அசௌகரியமான உணர்வு, அதாவது டிஸ்கம்ஃபர்ட், சில நேரங்கள்ல எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லாம ஒரு இடத்துல இருக்க பிடிக்காது, ஒரு வேலையை செய்ய பிடிக்காது, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் மிக முக்கியமான சிக்னல். அசௌகரியம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு சரியா இல்ல, அத மாத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத குறிக்குது. ஓ, நம்ம மூளை ஏதோ மாத்தணும்னு சொல்லுது. ஆமா, உங்க மூளை நீங்க இருக்கிற நிலையை விட சிறந்த ஒரு நிலை இருக்குன்னு உணர்ந்துடுச்சு. ஆனா உங்க உடல் இன்னும் பழைய இடத்திலேயே பழைய பழக்கத்திலேயே இருக்கு. அதனால தான் அந்த முரண்பாடு அசௌகரியமா வெளியே வருது. இத லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டா உணர்ச்சிகளை நம்மள ஆள்றதுக்கு பதிலா உணர்ச்சிகளை நாம நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் இல்லையா? 100% உண்மை. சரி, உணர்ச்சிகளை சென்சார்கள்னு வச்சுக்குவோம். லாஜிக்கை வச்சு காரையும் ஓட்டிடணும்னு வச்சுக்குவோம். ஆனா வாழ்க்கையில தவிர்க்க முடியாத வழிகளும் நாம சந்திக்கிற மாபெரும் தோல்விகளும் இருக்கே. லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு பெரிய இழப்பு வரும்போது உடம்பு ரீதியாவே வலிக்குது. அதை எப்படி எதிர்கொள்றது? இங்கதான் நாம உடலியல், அதாவது சொமேட்டிக் மற்றும் உளவியல் ரீதியா வலியோட வேலை செய்யற விதத்தை புரிஞ்சுக்கணும். ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு உடைந்த பொருளை பசை போட்டு ஓட்டுற மாதிரி கிடையாது. அப்போ அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லையா? இல்ல, வயில வீங்கலுது வெறும் மனதளவுல நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. அவை நம்ம உடம்போட செல்களுக்குள்ள நரம்பு மண்டலத்துல சிக்கி இருக்கிற ஆற்றலோட அதிர்வுகள்னு சொல்லலாம். ஒரு பெரும் அதிர்ச்சி நடக்கும்போது நம்ம நரம்பு மண்டலம் அந்த அழுத்தத்தை அப்படியே சேமிச்சு வச்சுக்குது. அப்படியானா அந்த வலி உடம்புலயே தங்கிடுமா? அதை நாம எப்படித்தான் வெளியே கொண்டு வர்றது? அந்த வலிய முழுமையா உணர அனுமதிக்கிறது தான் அதுக்கு ஒரே வழி. ஆனா நாம அப்படி பண்றது இல்லையே. அதுதான் தப்பு. நாம பல நேரங்கள்ல வலிய தவிர்க்க தான் பாக்குறோம். வேலையில முழுகுவோம், இல்லனா எதையாவது செஞ்சு கவனத்தை திசை திருப்போம். அப்படி ஓடும்போது என்ன ஆகும்? அப்படி ஓடும்போது அந்த வலி நம்ம செல்களுக்குள்ளேயே எதிரொலிச்சு இந்த வலியே தான் நீ அப்படின்னு நம்மள நம்ப வச்சிடும். வலிகளை கடக்க நாம மலை உச்சிக்கு போயிட்டு தியானம்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. வேற எப்படித்தான் அந்த அமைதியை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா, அதாவது புதிதா மாற்றப்பட்ட ஒரு சுத்தமான வெள்ளை பெட்ஷீட்ல படுக்கிறது, மழைய பார்த்துட்டே ஒரு கப் சூடான காஃபி குடிக்கிறது, இல்லனா மெல்லிய காத்த உணர்றது, இதுல அமைதிய கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான ஹீலிங். இது உங்க நரம்பு மண்டலத்துக்கு நான் இப்போ பாதுகாப்பா இருக்கேங்கிற ஒரு செய்தியை கொடுக்குது. நீங்க சொல்றத பார்த்தா தோல்விகளை நாம பார்க்குற விதமே ரொம்ப தப்பா இருக்குன்னு தோணுது. நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதுக்காக உழைச்சு அது எனக்கு கிடைக்கலன்னா நான் தோத்துட்டேன்னு தானே நான் இவ்வளோ காலமா நினைச்சிட்டு இருந்தேன். பிரியானா வீஸ்ட் இதுக்கு புத்தகம் முழுக்க ஒரு அழகான பதில வச்சிருக்காங்க. அதாவது தோல்விகள் அப்படிங்கிறது மாற்றுப்பாதைகள், முடிவிடங்கள் கிடையாது. Failures are detours, not destinations. ஆமா, ஒரு கதவு மூடுதுன்னா உங்க பயணம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, அது உங்களை வேற ஒரு திறந்த கதவை நோக்கி திருப்புதுன்னு தான் அர்த்தம். இதை நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கேன். நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காதப்ப உலகமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது கிடைக்காததால தான் எனக்கு அதை விட சிறந்த வேற ஒரு பாதை அமைஞ்சது. இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கிற ஒண்ணுதான். நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட நமக்கான ஒரு பதிலாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? அந்த நோ அப்படிங்கிற நிராகரிப்பு நம்மள ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காக்கிற கவசமா கூட இருக்கலாம். நிச்சயமா அப்படிதான். இயற்கையில எந்த ஒரு பொருளும் காரணம் இல்லாம உடையறதில்ல. நாம முன்பே பேசின மாதிரி நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறது கூட புது சூப்பர் நோவாக்களை உருவாக்கத்தான். கரெக்ட். காட்டுல தீ பிடிச்சா கூட அது பழைய மரங்களை அழிச்சு புது செடிகள் முளைக்கிற மண்ணை வளப்படுத்ததான். அதே போல உங்க வாழ்க்கையும் எந்த காரணமும் இல்லாம உங்களை உடைக்காது. நீங்க ஒரு புது மனுஷனா மறுபிறப்பு எடுக்க போறீங்கன்னா அதுக்கான ஒரு கடுமையான தயாரிப்பு தான் இந்த வலிகள். வாவ்! அப்படியானா நாம சந்திக்கிற மனிதர்களை எப்படி பார்க்கறது, நமக்கு வலிய தர்ற நபர்கள், நம்மளை விட்டு விலகி போற உறவுகள், இவங்களெல்லாம் நாம எப்படி எதிர்கொள்றது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ், அதாவது பணிகள்னு சொல்லலாம். பணிகள்னா எப்படி? இது ஒரு ரொம்ப ஆழமான கருத்து.
ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்து உங்கள அழ வச்சு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டு போறாருன்னா அந்த பணியோட நோக்கம் அவரை மாத்துறதோ அல்லது அவரை உங்க கூடவே தக்க வச்சுக்கிறதும் கிடையாது. உங்களை நீங்க மாத்திக்கிறது தான். சூப்பர். அந்த பாடம் முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்களா? ஆமா, அந்த பாடம் முடிஞ்சிட்டா அவங்க போயிடுவாங்க. அத நாம முழு மனசோட ஏத்துக்க பழகணும். இந்த மொத்த உரையாடலையும் பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பிரபஞ்சத்தோட ஆற்றல் முழுசும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. நாம குணமடையறதுக்காக வேற எதையும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. எக்ஸாக்ட்லி. நாம ஒரு உடைந்த இயந்திரம் கிடையாது, சரி செய்யப்பட வேண்டிய பழுதான பொருளும் கிடையாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வலிகள, உணர்ச்சிகள அதோட போக்குலயே உணர அனுமதிச்சு நம்மள நாமே முழுமையா ஏத்துக்க வேண்டியது மட்டும்தான். ஆமா, இத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்கள நீங்களே சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த மாயைய விட்டுட்டு, உங்க பயங்கள் எல்லாத்தையும் ஒரு கணம் தூக்கி எறிஞ்சிட்டா, இன்னைக்கு நீங்க என்னவா இருப்பீங்க? எந்த பயமுமே இல்லன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆமா, அது ரொம்ப பெரிய கேள்வி. ஒரு கதாபாத்திரத்தை நீங்களே உருவாக்கி, நீங்களே அதுக்கு படைப்பாளியா இருந்து, உங்க வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம்னா, இன்னைக்கு நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுப்பீங்க? அது நம்ம நேர்களோட சிந்தனைக்கே விட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த கேள்வி. தங்கள ஒரு குறையுள்ள இயந்திரமா பார்க்கறத நிறுத்திட்டு, தங்கள ஒரு எல்லையற்ற பிரபஞ்சமா பார்க்க தொடங்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் இது. முடிப்பதற்கு முன்னாடி கடைசியா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். நாம ஆரம்பத்துல பேசின அந்த உப்பு நீரை நினைச்சு பாருங்க. ஆமா, உப்பு நீர் தான் எல்லாத்தையும் குணப்படுத்துது. அதே உப்பு நீர் தான் திறந்த காயங்கள்ல படும்போது தாங்க முடியாத ஒரு எரிச்சலையும் தருது. அப்படியானா இன்னைக்கு நீங்க ஓடி ஒளிய நினைக்கிற அந்த வலி, நீங்க தவிர்க்க நினைக்கிற அந்த உண்மையான கண்ணீர், அதுதான் உங்களை குணப்படுத்த போற ஒரே மருந்துன்னா, அந்த உப்பு நீரோட வலிய இன்னைக்கு நீங்க எதிர்கொள்ள தயாரா? இதைவிட சிறப்பா இந்த ஆழமான பகுப்பாய்வு முடிக்கவே முடியாது. அடுத்த முறை உங்களுக்கு வலிக்கும்போது உங்க கண்ணில்ல இருந்து வர்ற கண்ணீரும் உடம்புல இருந்து வர்ற வேர்வையும் உங்களை அழிக்கிறதுக்கானது இல்ல, உங்களை முழுமையா குணப்படுத்துற இயற்கையோட மருந்து அப்படிங்கறத எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. அந்த மருந்து வேலை செய்ய கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா. உங்களை நீங்களே பழுது பார்க்க நினைக்கிற அந்த ஸ்க்ரூ டிரைவரை தயவு செஞ்சு கீழே வச்சுட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உடைந்த வண்ணக் கண்ணாடிகள் வழியா எப்படிப்பட்ட புது வெளிச்சம் உள்ள வரப்போகுதுன்னு பாருங்க. அந்த வெளிச்சம் உங்க உலகத்தையே மாத்தலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நேயர்களே, இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா, இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்பவே உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம் இல்லையா? லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.